வணக்கம் டெக் தமிழா. இன்னைக்கு Honor V10 ஸ்மார்ட் போனோட விமர்சனம் பார்ப்போம். இந்த போன் OnePlus 5Tக்கு டைரக்ட் காம்படிஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனோட அன்பாக்சிங் மற்றும் அறிமுக பார்வை ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ முழு விமர்சனம் பார்க்கலாம். இந்த போனோட விலை அபிஷியலாக 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். என்னோட கணிப்புப்படி ஒரு 35,000 ரூபாய் கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐகானையும் அழுத்துங்க. சோ என்னோட புதிய வீடியோக்களோட அப்டேட் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். V10 ஸ்மார்ட் போன் 7mm திக்னஸ்ல 172 கிராம்ஸ் வெயிட்ல வருது. ஸ்லிம்மாக இருக்கு. மெட்டல் யூனிபாடியில பண்ணிருக்காங்க. ஹானர் ஃபோன்ஸ்லாம் இப்போ இந்த ப்ளூ கலரில் அருமையாக பண்ணுறாங்க. இந்த ஃபோனும் இந்த ப்ளூ கலரில் நல்லாவே இருக்குது. பின்னாடி டூவல் கேமரா, ஆனால் கேமரா பம்ப் இருக்குது. பொதுவாக ஹானர் ஃபோன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்கும். இதில் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. மேல் பக்கம் மைக் கூட IR பிளாஸ்டர் இருக்குது. ஃபோனில் ரிமோட் ஆப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்கள் டிவி, ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். கீழே ஸ்பீக்கர் கிரில், USB Type-C, ஆடியோ ஜாக் எல்லாம் இருக்குது. இந்த ஃபோனில் ஹைப்ரிட் டூவல் சிம் இருக்குது. ஆனால் கவலை வேண்டாம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128 GB தாராளமாக இருக்குது. ஆன்ஸ்க்ரீன் நேவிகேஷன் பட்டன் இருக்குது. ஆனால் நேவிகேஷன் செட்டிங்ஸில் நீங்கள் ஒன் கீ நேவிகேஷன் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதை எனேபிள் பண்ணினா இந்த ஆன்ஸ்க்ரீன் நேவிகேஷன் பட்டன் மறைஞ்சிடும். 5.99 இன்ச் டிஸ்பிளே. இப்போதைய நடைமுறைப்படி 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஆல்மோஸ்ட் பெசல்லெஸ் டிசைன், ஃபுல் விஷன் நோடி வருது. ஸோ Honor 8 Pro சைஸில் இந்த ஃபோன் இருந்தாலும் அதை விட பெரிய டிஸ்பிளே கொண்டு வர முடியுது. டிஸ்பிளே கலர்ஸ் பஞ்சியாக இருக்குது. பிரைட்டாக கலர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் ப்ளூ லைட் ஃபில்டர் செட்டிங்ஸும் இருக்குது. இந்த ஃபோனில் OTG சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. NFC இருக்குது. ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்சு நீங்கள் அன்லாக் பண்ண முடியாது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதோட கண்டென்ட் தெரியாது. உங்கள் ஃபேஸ் ரெகக்னிஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்ஸ் தெரியும். குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த ஃபோன் முதல் AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோன்னு சொல்கிறாங்க. இதில் ஹுவாவேயோட லேட்டஸ்டான பவர்ஃபுல்லான Kirin 970 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டியோடி வரதாக சொல்லியிருக்காங்க. இதில் நியூரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஓரியோவில் அவங்களோட ஓன் EMUIயில் ரன் ஆகுது. ஸோ சாஃப்ட்வேர் விஷயத்துலையும் லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஓரியோவோட ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. செட்டிங்ஸ் பேஜ் புது லேஅவுட்டில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் ஸ்னூஸ் பண்ணலாம். ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதில் ஒரு டாட் மூலமாக தெரியுது. ஃபீச்சர்ஸை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். மற்றபடி EMUI ஃபீச்சர்ஸான ஒன் ஹேண்ட் UI, மோஷன் கண்ட்ரோல் போன்ற ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. Kirin 970 சிப்செட் கூட ஒரு பவர்ஃபுல்லான Mali G72 MP12 GPU இருக்குது. 6 GB RAM. கேமிங் பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படி ஒன்றும் அதிகமாக இல்லை. இந்த பெரிய ஸ்க்ரீனில் கேமிங் விளையாட உகந்த ஒரு ஃபோன் இது. மல்டி டாஸ்கிங்க்கும் இது செமையான ஒரு ஃபோன். ஒரு லேகிங்கும் இல்லை. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் கிடைக்குது. கேம் சூட்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் நீங்கள் உங்கள் கேம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் நீங்கள் கேம்ஸ் லான்ச் பண்ணுறீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விளையாடலாம். ஒரு கேம்ஸுக்கான ஒரு DND மோடுன்னு இதை சொல்லலாம். கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டியும் பரவாயில்ல. பேட்டரி 3750 mAh. குயிக் சார்ஜ் சப்போர்ட்டோடி வருது. ஒரு 2 மணிக்குள்ளே ஃபோனை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடலாம். பேட்டரி லைஃபும் ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கு கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. காலையில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணினா கூட, நீங்கள் நல்லா ஹெவி யூஸ் பண்ணால் கூட நீங்கள் நைட் வரைக்கும் இது போகுது. ஸ்க்ரீன் ஆன் டைம் ஒரு 7 hours 30 minutes கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது கேமராவுக்கு வருவோம். பின்னாடி ஒரு 16 MP கேமரா மற்றும் ஒரு 20 MP செகண்டரி கேமரா இருக்குது. 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபிக்காக 13 MP கேமரா இருக்குது. கேமராவில் AI யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதை ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதோட சீன் மற்றும் சப்ஜெக்ட்ஸ்க்கு தக்க ஆட்டோமேட்டிக்காக சீன் மோட் சேஞ்ச் ஆகுது. ஃபுட்னா ஃபுட் மோடுக்கு போயிடுது. போர்ட்ரேட்னா போர்ட்ரேட் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. நாய் பூனையை ஷூட் பண்ணிங்கன்னா அதுக்கு உகந்த மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ AI இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி நீங்கள் எடுக்கும்போது கூட அதில் AI யூஸ் பண்ணி பல ஃபில்டர்ஸ், சுவாரஸ்யமான ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ ரசிக்கும்படியான பல ஃபீச்சர்ஸ் இந்த கேமரா ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. கேமரா குவாலிட்டி Honor ஃபோனில் நீங்கள் மிட் ரேஞ்ச் எடுத்தாலும் சரி, ஃப்ளாக்ஷிப் ஃபோன்கள் எடுத்தாலும் சரி நல்லாவே பொதுவாக இருக்கும். இந்த ஃபோன்லேயும் அதே மாதிரி தான். பொக்கே அல்காரிதம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபோன், நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரோ மோட் இருக்குது. லோ லைட் பிக்சர்ஸும் அருமையாக இதில் வருது.
ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த Honor V10ஓட விமர்சனம் பார்த்தோம். OnePlus 5Tக்கு இது வரைக்கும் ஒரு சரியான ஒரு போட்டி இல்லை. ஆனால் Honor V10 வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு சவால் கொடுக்கும்படியான ஒரு நல்ல ஒரு ஃபோனாக அமையுது. ஸோ உங்களுக்கு இந்த Honor V10 பிடிச்சிருக்கா? உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.